ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பனங்கல்கண்டு பால் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பால் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பால் நல்லா காயட்டுங்க. இப்போ நல்லா பால் கொதிச்சு வந்துருச்சு. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பால் நல்லா காயட்டுங்க. பனங்கல்கண்டு சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு பனங்கல்கண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சளி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா 2 வேளை குடிக்கலாம், காலையிலையும் நைட்டு. இல்லை இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் காலையில் மட்டும் ஒரு நேரம் குடிச்சிங்கனாவே நல்லா ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த பால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இப்போல்லாம் நிறையா சளி பிடிக்குதுல, அதனால தான் இந்த கஷாயம் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கும்போது கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதே இல்லை, சளி சரியாயிரும். ஓமம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு எல்லாமே வெந்துருச்சு, அந்த சாரெலாம் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிட்டு அதில் இருக்க பூண்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டாலும் இன்னும் நல்லது தான். அவ்வளோதாங்க, நம்மளோட பனங்கல்கண்டு பால் தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.